கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 562 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக்கு புதியதாக 10 வகுப்பறைகள், 2 ஆய்வகங்கள் கட்டப்பட்டு டிசம்பர் மாதம் திறக்கப்பட்டது. இந்த வகுப்புகளில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அமர டெஸ்க் பெஞ்சுகள் பற்றாக்குறையாக இருந்த நிலையில் மார்ட்டின் அறக்கட்டளை சார்பில் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாணவ மாணவிகளுக்கு 100 டெஸ்க் பெஞ்சுகள், ஆசிரியர்களுக்கு 20 டேபிள் சேர்கள், வகுப்புகளுக்கு 20 பீரோக்கள் வழங்கப்பட்டது. இதற்காக நடைபெற்ற கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக மார்ட்டின் குழுமத்தின் இயக்குனர் மற்றும் மார்ட்டின் அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் ரோட்டேரியன் டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் MLA கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி, குத்துவிளக்கு ஏற்றி டெஸ்க் பெஞ்சுகள், சேர்கள், பீரோக்கள் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். முன்னதாக லீமா ரோஸ் மார்ட்டின் MLAவிற்கு JRC மாணவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் மாணவ மாணவிகள் கொடுத்த பூங்கொத்துக்களை அவர் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவிற்கு பள்ளியின் வேதியியல் ஆசிரியர் ராஜாராம் அனைவரையும் வரவேற்று பேசினார். தலைமை ஆசிரியர் விக்னேஸ்வரி தலைமை தாங்கி பேசினார். உதவி தலைமை ஆசிரியர் சம்பத்குமார் வாழ்த்துரை வழங்கினார். அதன் பின்னர் டாக்டர் லீமா ரோஸ் மார்ட்டின் MLA பேசும்போது, அரசு பள்ளி மாணவர்களால் எதுவும் முடியும், நீங்களும் நாளை சிறந்த சமூக சேவகர்களாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தினார். அவருக்கு பள்ளியின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் மார்ட்டின் அறக்கட்டளை CSR மேனேஜர் ஜான் பால், SR ஜுவல்லர்ஸ் நிர்வாக இயக்குனர், ரோட்டரி கிளப் ஆஃப் ஆலம் தலைவர் ரகுநாத், செயலாளர் அபிமன்யு, பொருளாளர் ராபின், நிர்வாகிகள் லெனின், விபின், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அனு, புரவலர் உமாராணி, பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிகளை ஆசிரியர் இந்திரா தொகுத்து வழங்கினார். இறுதியில் தனலட்சுமி நன்றி கூறினார். நன்றி.